என்னக்கா சிவராத்திரின்னு சொன்னீங்க, கோயில்ல ஒரு ஆளையும் காணோம். ஏ சின்ன பொண்ணு, இனிமே தாண்டி எல்லாரும் வருவாவே. இப்ப 7 மணி தானே ஆகுது, 9 மணிக்கு தான் பூஜை வைப்பாங்க, அப்பதான் ஆட்கள் வரும். ஓ அப்படியாக்கோ? ஆமா சின்ன பொண்ணு. ஏ ஒத்தரோசா, கோயில நல்லா க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு வச்சிருக்காங்களேடி, பாக்கையே அழகா இருக்குடி. ஆமா முடியம்மா, நான் ராதிகாலாம் மத்தியானம் போலவே வந்து நல்லா க்ளீன் பண்ணி கோலம் போட்டு வச்சிட்டோண்டி. அப்படியே ஒத்தரோசா, கூப்பிட்டா நானும் வந்திருப்பேன்ல. நல்ல கோலம் போட்டிருக்கேடி. பிள்ளையார் கோயில் முன்னாடி யார் கோலம் போட்டா? முடியுமா, நான் தாண்டி பிள்ளையார் கோயில் முன்னாடி கோலம் போட்டேன். எடி சூப்பரா போட்டிருக்கடி. கலர் பொடி போட்டிருக்கலாம்ல, இன்னும் நல்லா இருந்திருக்குமே. கலர் பொடி போடலாம் தாண்டி நினைச்சேன். இன்னைக்கு சிவராத்திரி வரையா, சின்ன பிள்ளைய அவளும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டு விளையாடிட்டு தெரியும், கோலத்துலலாம் மிதிக்கும். சரி அதான் அது எதுக்குன்னு போடல பத்துக்க. அப்படியா ராதிகா? சரிடி, இதுவும் நல்லா தாண்டி இருக்கு. ஒத்தரோசா, நீ எந்த கோயில் முன்னாடி கோலம் போட்ட? நான் சிவன் கோயில் முன்னாடி கோலம் போட்டேன்டி. சரிடி சரிடி. ஏடி வாங்கடி, எல்லாரும் சிவன் கோயில் முன்னாடி போய் இருப்போம். எல்லாரும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க, நம்மளும் எழுதுவோம். ஆமாக்கோ, நான் கூட ஒரு 1008 தடவை எழுதணும்னு நினைச்சிருக்கேன்க்கோ. வாங்க போய் எழுதுவோம். ஒத்தரோசா, எதுக்குடி ஸ்ரீராம ஜெயம் எழுதணும்? என்ன சின்ன பொண்ணு இப்படி கேக்குற? ஏதாச்சும் ஒன்று மனசுல நினைச்சிட்டு 1008 தடவை ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. அதான் நம்மளும் ஏதாச்சும் சாமி கிட்ட வேண்டிட்டு எழுத வேண்டியதுதான். ஓ அப்படியா? அடியே அங்க பாருங்கடி, எல்லாரும் ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்காங்க. ஆமா பிள்ளைகளா, நம்மளும் போய் எழுதுவோம். கோயில பூஜை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு 1008 தடவை எழுதி முடிச்சிருவோம். எக்கோ 1008 தடவையா? கை வலிக்கும்லாக்கோ? ஏ சின்ன பொண்ணு, சாமிக்கு தானே எழுதுறா, இதுல என்ன கை வலிக்க போகுது? உனக்கு எழுத விருப்பம்னா எழுது, இல்லைன்னா நாங்களாம் எழுதுறோம், நீ பக்கத்துல வந்து உட்காரு. சரி வாங்கக்கா போவோம். ஏ சோனி, நீ எத்தனை எழுதி முடிச்சிருக்கடி? நான் 500 ஸ்ரீராம ஜெயம் எழுதி முடிச்சிட்டேன்டி. அப்படியா? பரவாயில்லையே, 500 எழுதிட்டியா? நான் இப்பதான் 300 எழுதியிருக்கேன்டி. அப்படியா? பொறுமையா எழுது பவி, நான் உனக்கு வெயிட் பண்றேன். சரி சோனி. பரவாயில்லையே, இந்த பிள்ளைல அவ்வளோ ஒரு ஸ்ரீராம ஜெயம் எழுதுதே. ஆமாக்கோ, நானும் போய் எழுதலான் இருக்கேன், நீங்க வரீங்களா? ஒத்தரோசா, நீ எழுதுடி, நான் உன் பக்கத்துல உட்கார்ந்திருக்கேன். எக்கோ இந்த பிள்ளைலாம் எதுக்குக்கா ஸ்ரீராம ஜெயம் எழுதுது? ஏடி எதுக்கடி ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாவ? நல்ல காலேஜ் போனா நல்லா படிக்கணும், நல்லா படிப்பு வரட்டும், பாஸ் ஆகணும், நல்ல வேலைக்கு போகணுன்ட்டு தான் எழுதுவாவ. என்னக்கா இப்படி சொல்றிய? எனக்கு ஏதோ டவுட்டாலாம் இருக்கு. ஏன் சின்ன பொண்ணு, ஏன் இப்படிலாம் சந்தேகப்பட்டுட்டு இருக்கா? அந்த பிள்ளைல ஏதாவது வேண்டிட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதும், உனக்கு வேணா எழுது. அதை விட்டுட்டு ஏன் இப்படி பேசிட்டு இருக்கா? இரு அவளுவட்டே கேட்டு வரேன். ஏ சுவாணி, சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு தானே நீ ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கா? என்னக்கா நீங்க இப்படி சொல்றீங்க? எல்லாரும் எழுதுறாவன்ட்டு நாங்களும் சும்மா ஆசைப்பட்டு எழுதுறோம், அதுக்குள்ள ஏன்க்கா இப்படி சொல்றீங்க? ஏடி நடிக்காதடி, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. இதா வந்துட்டாப்பா, சும்மா ஊர் ரொம்ப இழுக்கிறதுக்குனே வந்துருவாளுவ. என்ன பவி, எல்லா பிரச்சனையும் பாஸ் ஆயிருவியா? ஒழுங்கா பாஸ் ஆயிரணும்னு நினைச்சு ஸ்ரீராம ஜெயத்தை எழுது, வேற எதுவும் நினைச்சு எழுதிட்டு கிடக்காத. எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஏ சின்ன பொண்ணு, கோயிலுக்கு வந்தியா, சாமியை கும்பிட்டியா, பொங்கல் தினியான்னு போ. அதை விட்டுட்டு இந்த பிள்ளைகிட்ட ஏன் வம்பு இழுத்துட்டு கிடக்கா? இவ எப்பவுமே இப்படிதான்க்கா பண்ணுவா. நான் போய் எழுதுறேன்க்கா, நீங்க உட்காருங்க. ஏ செல்லத்தாய்க்கா, எனக்கு ஒரு டவுட்டுக்கா. இந்த குந்தாணி எதுக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறா? இப்போ இந்த பிள்ளைகளாச்சும் கல்யாணம் ஆகாத பிள்ளைகளு, சரி நல்லா படிப்பு வரட்டும், வேலைக்கு போகணும், கல்யாணம் ஆகணும்னு எழுதுறாளுவ. இவா ஏன் எழுதுறா? ஏடி அவ ஏதாச்சும் மனசுல வேண்டிட்டு எழுதுவாளா இருக்கும், நீயும் உனக்கு வேணா ஏதாச்சும் வேண்டிட்டு எழுத வேண்டியதானே. அதை விட்டுட்டு என்ன கேள்வி இது? இல்ல செல்லத்தாய்க்கோ, டெய்லி வீட்டுக்காரன்ட்ட நல்லா அடி வாங்குறா பத்தியலா, அதான் ஒருவேளை அடிக்கடி வாங்கக்கூடாதுன்ட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுறாளே என்னமோ தெரியல. இப்படியே இடக்கு மடக்கா யோசிச்சுட்டு இரு, வேற எல்லாரும் திட்டதானே செய்வாளுவோ உன்னை. போங்கக்கா. ஏன் முடியுமா ராதிகா, நீங்களே எழுத வேண்டியதானடி? நான்லாம் வாலிப பிள்ளையா இருக்கும்போது எழுதுனேன், நல்லா எழுதுவேன் பார்த்துக்கிடுங்க. இப்போ எங்க உட்காந்து நம்மளால எழுதவும் முடியல. ஆமா, இப்போதான் ராதிகா கிளவி ஆயிட்டால, வேற எப்படி எழுதுவா? ஏ சின்ன பொண்ணு, இவ்வளோ வாய் பேசுறியே, நீ எழுத வேண்டியதானே. அட போடி. என்ன சின்ன பொண்ணு, எழுத தெரியாதோ? ஏ முடியுமா, நீ பாத்தியோ? இருடி நான் எழுதுறேன். சின்ன பொண்ணு நீ ஏன் எழுத போறா? பரவாயில்லையே, சரி ஏதாச்சும் வேண்டிட்டு எழுதுடி. செல்லத்தாய்க்கோ, நீங்க இங்க தள்ளி உட்காருங்க, நான் குந்தாணி கிட்ட இருந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுறேன். சரிடி சரிடி. இவளுங்கெல்லாம் ஏத்தி விட்டோன்னா ஒரு வீராப்புல ஸ்ரீராம ஜெயம் எழுத வந்துட்டோம். இப்போ ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கு அது ஸ்பெல்லிங் வேற தெரியாதே, என்ன பண்ண? பேசாம இந்த பவி பிள்ளைய பார்த்து எழுதிட வேண்டியதுதான். ஏ ஒத்தரோசா, எத்தனைடி எழுதிருக்க? முடியுமா 100 ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டேன்டி. செல்லதாய்க்கோ, சின்ன பொண்ணு என்ன பண்றா பாருங்களேன், அந்த பிள்ளை நோட்டையா இப்படி உத்து பாக்கா.
அதாண்டி எனக்கும் தெரியல முடியுமா. ஏ சின்ன பொண்ணுக்கோ என்ன என் நோட்ட குறுகுறுன்னு பாக்கிய? இல்ல பவி, உன் எழுத்து அழகா இருக்கு, அதான் பார்த்தேன் பத்துக்க. சும்மா பார்த்த மாதிரி தெரியலையே, ஒவ்வொரு எழுத்தா பார்த்து நோட்ல எழுதின மாதிரி இருக்கு. என்ன ஸ்ரீராம ஜெயத்துக்கு கூட ஸ்பெல்லிங் தெரியல போல. ஏ சோனி, இந்த சின்ன பொண்ணு அக்காக்கு ஸ்ரீராம ஜெயம் கூட எழுத தெரியலடி. என் நோட்டை பார்த்து ஒவ்வொரு எழுத்தா எழுதிட்டு நடக்காவே. பவி உண்மையாவா? இதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியல, வாயை மட்டும் பாரு, ஏழு ஊருக்கு கிழிச்சிக்கிட்டு பேசிட்டு இருக்கா. ஏ சின்ன பொண்ணு, இந்த சின்ன பிள்ளைகள் முன்னாடி அசிங்கப்படுத்தாதடி. ஐயோ, எல்லாரும் நம்மள தான் கலாய்க்கிறாளுவ. சரி, ஒரே ஒரு தாட்டி மட்டும் பார்த்து எழுதிட்டு திரும்ப அதை பார்த்தே ரிட்டன் எழுதிடுவோம். சின்ன பொண்ணுக்கோ, இவ்வளோ நேரம் நோட்டை பார்த்து ஸ்ரீ மட்டும்தான் எழுதியிருக்கியே, ராமஜெயம்னு எழுதுறதுக்கே 2 மணி நேரம் ஆயிரம் போல. இதுல நீங்க எங்க 1008 தடவை எழுத போறீங்க? ஏ பவி, உன் வேலையை பாருடி, நான் அதெல்லாம் ஸ்பீடா எழுதிடுவேன். செல்லத்தாய்க்கோ, சின்ன பொண்ணுக்கு ஸ்ரீராம ஜெயம்னு கூட எழுத தெரியலக்கோ, அத கூட அந்த சின்ன பிள்ளை நோட்டை பார்த்து எழுதிட்டு கிடக்க பாருங்க. ஆமாடி, அதான் இப்படி குனிஞ்சு கிடந்து பார்த்துட்டு கிடக்கா போல. இவெல்லாம் எங்க 1008 தடவை எழுதிடுவா. சரி உடுங்கடி, எழுதணும்னு ஆசைப்பட்டு எழுத போயிட்டா, பொறுமையா எழுதட்டும், வேற என்ன. எப்பா, ஒரு வழியா பவியை பார்த்து ஸ்ரீராம ஜெயம்னு எழுதியாச்சு. இன்னும் 1007 தடவை எழுதணும். எழுதுவோம். எக்கோ, இன்னைக்கு சிவராத்திரிக்கு என்னெல்லாம் பண்ணுவாவே? அது வாடி, ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா பூஜை வச்சுட்டே இருப்பாவ பார்த்துக்க. பூஜை வைக்க நடுவில் பொங்கல் புளி சாதம் ஏதாவது தருவாங்க. நம்ம அப்படியே தின்னுட்டு விளையாட வேண்டியதுதான். நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருக்கணும், அடுத்த நாளும் முழிச்சிருக்க சொல்லுவாவே. முடிஞ்சா முழிச்சிருக்க வேண்டியதுதான், இல்லைன்னா போர்வை போட்டு படுத்து தூங்க வேண்டியதுதான். எக்கோ, நம்ம எப்படியாச்சும் இந்த வருஷம் முழிச்சிருக்கணும்க்கோ. இப்படிதான் வருஷம் வருஷம் சொல்லிட்டு கோயிலுக்கு வரோம், கடைசியில் எப்படியும் அந்த 3 மணி 4 மணிக்கு உறக்கம் நம்மளை தூக்கிட்டு போயிருது. வேற என்ன பண்ண? ஆமாக்கோ. ஏ பவி, நான் 1008 தடவை எழுதிட்டேன்டி, நீ எழுதிட்டியா? ஆமா சோனி, நானும் எழுதி முடிக்க போறேன். சரி வாடி, அப்ப நம்ம கோயிலை சுத்தி கும்பிட்டுட்டு வருவோம். சரிடி, இந்த வரேன். எப்பா, இந்த பிள்ளைல அதுக்குள்ள 1008 தடவை எழுதி முடிச்சிட்டு போலயே. நம்ம இப்போ தான் 2 எழுதியிருக்கோம். ஏ ஒத்தரோசா, நீ எத்தனை டைம் டி எழுதியிருக்க? நான் 800 எழுதிட்டேன்டி, இன்னும் கொஞ்சம் தான் எழுதணும். அடியாத்தி, 800 எழுதிட்டாளா? ஏ சின்ன பொண்ணு, நீ எத்தனை எழுதிருக்க? 2 3 தான் எழுதியிருக்கோன்னா சிரிப்பாளுவ. பேசாம ஒரு 100 எழுதிட்டோன்னு சொல்லிட வேண்டியதுதான். ஏன் முடியுமா? நான் 100 எழுதிட்டேன்டி. சின்ன பொண்ணு, அப்படியே பரவாயில்லையே, 100 எழுதிட்டியா? சரி சரி, எழுது. எக்கோ, ஒரே எழுதி எழுதி கழுத்து வலிக்குக்கோ. கோயில்ல எப்பக்கா பொங்கல் போடுவாவே? ஏ சின்ன பொண்ணு, இன்னும் பூஜையே நடக்கலடி. பூஜை நடக்க 9 மணி ஆயிரும். 9:30க்கு மேலதான் பொங்கல் தருவாவே. எக்கோ, நான் அப்ப அப்புறமா எழுதுனேக்கோ. பூஜெல்லாம் முடிஞ்சு பொங்கல்லாம் சாப்பிட்டுட்டு தெம்பா எழுதுனேக்கோ. இப்போ ஒரே கழுத்து வலிக்குக்கோ. என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? பூஜை நடக்கிற வரை எழுது, பொறுமையா எழுது. அதுக்கப்புறம் பொங்கல் சாப்பிட்டு பொறுமையா எழுதிக்கலாம். இப்பவே நான் எங்க பொங்கலுக்கு எங்க போறது? ஐயோ, சீக்கிரம் பூஜை வைக்க மாட்டாங்க போல, கழுத்து வலிக்குதே. ஏ முடியுமா, இவ 1008 தடவை எழுதிடுவான்னு உனக்கு நம்பிக்கை இருக்கு? ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லடி. ஏன் முடியுமா, அங்க என்னடி பல்ல காமிச்சிட்டு இருக்க? வாய மூடு. சரி, எங்களுக்கு நேரம் போல நாங்க சிரிச்சு பேசிட்டு இருக்கோம், நீ மூடிட்டு எழுத. பெல் அடிச்சோன்னா முதல் ஆளா பேரணும்ப்பா. எப்பா, எழுத முடியல. 4 ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்குள்ள இப்படி கழுத்து வலிக்க. குந்தாணி எப்படிதான் எழுதுறாலும் தெரியல. செல்லத்தாய்க்கோ, சின்ன பொண்ணு பிஸியா ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கா. நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிருங்க. ஹாய் ரிதம், ஹாய் அகல்யா, ஹாய் கவிதா, ஹாய் யோகித்ராம், ஹாய் நிதன்யா ஸ்ரீ, ஹாய் விகேஷ்னி, ஹாய் இளந்தமிழ், ஹாய் அம்ரின், ஹாய் பூர்ணிமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.